எக்ஸாம் போற பிள்ளைங்க காலையில அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சிம்பிள் டிஃபனாவும் இருக்கணும். ஆனா ஹெல்த்தியாவும் இருக்கணும்னு தான் அம்மாக்கள் நினைப்பாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் தெரிஞ்ச டிஃபனா இருந்தாலும், இத ஒரு ஞாபகப்படுத்துற விதமா தான் நான் இத சொல்லியிருக்கேன். இத செய்து குடுத்து பாருங்க. இப்போ நாம சம்பா பச்சரிசி தேங்காய் உருண்டை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபனா இருக்கும். எக்ஸாம் போற பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தான டிஃபன். இது இந்த மாவை நம்ம லேசா வறுத்து, இது கூட தேங்காய் துருவல் போட்டு பிசைஞ்சுக்கணும். பிசையும்போது கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சுக்கணும். தண்ணீர் தெளிச்சு தெளிச்சு பிசையணும். அதை உருண்டை பிடிக்கிற பதம் வர்றது மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணீர் தெளிச்சு நம்ம பிசையணும். பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததும் நம்ம அதை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இது நம்ம சம்பா பச்சரிசி வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இதை உருண்டை பிடிச்சி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வச்சு அதில் அந்த உருண்டைகளை போடணும். போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா வேக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அது வெந்ததும் நம்ம இறக்கி வச்சு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான டிஃபன். இது பிள்ளைங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரமாக இருப்பாங்க. அப்போ நம்ம இதை கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. சிவப்பு சோள அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு சிவப்பு சோள அவல் எடுத்து வாணல்ல லேசாக சூடேறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். இது ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்தாலே கொஞ்சம் சூடேறினாலே போதும். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு ஆற விடணும். ஆறுனதும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கணும். உங்களுக்கு போதுமான அளவு தேங்காய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெல்லமும் எடுத்து வச்சுக்கணும், உங்கள் இனிப்புக்கு ஏற்றவாறு. அப்புறம் அந்த வெல்லத்தை ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாகுப்பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கரையிற அளவு போதும். கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து திரும்ப வாணல் வச்சு அதில் இந்த தேங்காய் துருவல் போட்டு கொதிக்க விடணும். தேங்காய் கொதித்ததும் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சிவப்பு சோள பொடியை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அந்த வெள்ளை கரைசலும் இந்த சிவப்பு சோள அவல் வறுத்து நம்ம பொடிச்சதும் ரெண்டும் வந்து நல்லா கலந்து வரும். இந்த தேங்காய் சிவப்பு சோள அவல் எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் நெய் போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடும்போது அது நல்ல கெட்டியாகி வந்ததும் இறக்கி வச்சுட்டு முந்திரி பாதாம், இது ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷு. இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியான டிஷ்னால பிள்ளைங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங்ல கூட பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. செய்து பார்த்து வந்து ஆர்கானிக் ஷாப்லலாம் கிடைக்கும், குழந்தைங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இந்த சிவப்பு சோள அவல்ல நார்ச்சத்து, விட்டமின் பி, கால்சியம், ஜிங்கு, இரும்பு சத்து, மெக்னீசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது இது எடுக்கிறப்போ. இது வந்து உடல் பருமன் இருக்கிறதையும் இது குறைக்கும், வயிற்றுப்புண் இருக்கிறத ஆற்றி கொடுக்கும். இதுல பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இருக்கிறனால இது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிடும். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா படிக்கிறப்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆவாங்க.
இப்போ நம்ம பார்க்குறது ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு எக்ஸாம் போகிற பிள்ளைங்களுக்காக. இது சம்பா கோதுமையில் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி வந்து ஒரு ஃபில்லிங் வச்சு ஒரு ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறது. இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சி இந்த பதத்துக்கு எடுத்து ஒரு நேரம் உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் எப்பவும் மாதிரி நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த சம்பா கோதுமை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுக்கணும். மில்லில் கொடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டா ஹெல்த்தியானது. பேக்கெட்டில் வாங்குறத விட நாமளே செஞ்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது பிள்ளைங்களுக்கு அதிக புரதத்தையும் கொடுக்கும், நார்ச்சத்தும் கொடுக்கும். இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த சம்பா கோதுமை சப்பாத்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்றது மாதிரி நம்ம இதில் ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். இதுக்கு சப்பாத்தியை நம்ம செஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து உள்ளால ஃபில்லிங் வைக்கணும். அதுக்கு 2 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலாக்களும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ரெண்டையும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்ல எண்ணெயில் அது வதங்கி வரணும். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அப்புறம் இந்த 3யுமே நல்ல சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா கருகிடும். அதனால சிம்லேயே வச்சு இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலாக்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை வதக்கணும். நமக்கு தெரியும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அது பச்சை வாசனை போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு வாசனையிலே தெரியும். நல்ல பச்சை வாசனை போனப்புறம் முட்டையை எடுத்து அதில் ஊற்றி நம்ம கிளற ஆரம்பிக்கணும். முட்டை போட்டு கிளறும் போதும் நம்ம சிம்லே தான் வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம அதை கிளற அது நல்ல கெட்டியாகி நல்ல எக் பொடி மாஸ் மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி அதில் கிடைக்கும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக கிண்டி எடுக்கிறப்போ இந்த முட்டை பொடி மாஸ் கிடைக்கும். இதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற சப்பாத்தியில் உள்ளால ஃபில் பண்ணி நல்லா ரோல் பண்ணி குழந்தைக்கு கையில் நம்ம கொடுக்குறப்போ அவங்க ஈஸியாக சாப்பிட்டுட்டு எக்ஸாம் போவாங்க. ஒரு ஹெல்த்தி டிஷ் கொடுத்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இது மார்னிங் கொடுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங், இல்லாட்டி டின்னர் எப்போ கொடுத்தாலுமே பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.